ரஞ்சிதா, நீ போன் ஸ்பீக்கர்ல போடு. அப்பா, அம்மாச்சி, புனிதா, எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல, என்னை ஏமாத்த பாத்திருக்கீங்கல்ல. திரும்ப திரும்ப கேட்டேன்ல நான். எப்படி ஒரு நடிப்பு நடிச்சீங்க? ஏமா, நீ கஷ்டப்படுவாங்கிறதுக்காண்டி தான் நம்ம சொல்லல. என்னப்பா கஷ்டம்? எது கஷ்டம்? உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆயிருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேனா? அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஐயோ அம்மாடி நந்தினி, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நீ பேசாத அம்மாச்சி. விரால் மீன் குழம்பு வச்சேன்னு சொல்லி எப்படி எல்லாம் பேச்ச மாத்தின? எப்படி எப்படி சுடு தண்ணிய மூஞ்சில ஊத்துவியா? இதான் நீ ஊத்துன அழகா? எங்க அவ புனிதா? அக்கா, அப்பா தான். அப்பா சொன்னா எதை சொல்லணும், எதை மறைக்கணும்னு உனக்கு அறிவு வேண்டாம்? எனக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை நீ பாத்துப்பேன்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கைய காப்பாத்த வேண்டாமா? சாரிக்கா. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு என்ன ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நல்லா எனக்கு புரியுதுமா. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் இப்பவே இந்த சுதாகர்கிட்ட பேசுறேன். இனிமே அவன் உங்க பக்கமே வரக்கூடாதுன்னு அவன்கிட்ட பேசிடுறேன். இல்லங்க ஐயா, வேண்டாம். நீங்க சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எப்படி வந்து பேசிருக்கான்னு கேட்டீங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அது ஏன் காதுக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு அவனுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே செஞ்சிருக்கான். இப்போ நீங்க பேசினா மட்டும் கேட்டுவானா ஐயா? கண்டிப்பா கேட்க மாட்டான். சூர்யா சார், நீங்க கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்க. நான் ஊருக்கு போறேன். ஏமா ஏமா, ஏய், நீ இந்த மாதிரி முடிவு எடுப்பானுங்கிறதுக்காண்டி தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏமா, எங்களுக்காண்டி செஞ்சதெல்லாம் போதும். நாங்க எங்களை பாத்துக்கிறோம். என்னப்பா பேசுற நீ? செஞ்சதெல்லாம் போதும்னா அவ்வளவுதானா? கல்யாணம் நடந்துருச்சுன்னா எங்க குடும்பத்துக்கும் உனக்கும் இனிமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா? நான் என்ன? ஐயோ